அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய மதிப்பிற்குரிய மக்கள் தலைவர் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய புதிய இயக்கமான வி த லீடர்ஸ் என்கின்ற ஒரு புதிய இயக்கம் துவங்கி 2 நாட்கள் கடந்த பின் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதில் இணைந்து அண்ணன் அண்ணாமலைகளுடைய பாதையில் அவரோடு கைகோர்த்து அவர் செல்லக்கூடிய இந்த பாதையை வலுப்படுத்த இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைந்து இருக்கக்கூடிய அன்பர்களும் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் இணையக்கூடிய அன்பர்களும் அனைத்து தரப்பு அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பாதையை திறம்பட அவருடைய வெற்றி பெற்று ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக நாம் அவரோடு இணைந்து ஒருமித்த கருத்தோடு மகிழ்ச்சியாக அவரோடு பயணிக்க வேண்டும் என்றும் எல்லளவும் இதில் எந்த ஒரு குறையும் வராமல் அவருக்காக அவருடைய லட்சியத்திற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு அவர் துவங்கியிருக்கக்கூடிய இந்த புதிய பாதையை பார்த்து பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து விமர்சனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அப்படின்னு பல உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சனங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் 2018 காலகட்டத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக பயணித்து கொண்டிருந்தவன். அடிப்படை உறுப்பினர் சேர்க்கையிலிருந்து பூத் கமிட்டி எலெக்ட் பண்ணுறதுலேருந்து சட்டிகேந்திர பொறுப்பாளர் நியமிப்பதிலிருந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பணிகள், கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்னு சதா பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைத்து கொண்டு 2018 முதல் 2026 வரை உழைத்து கொண்டிருந்தவன். நான் பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேசத்தின் மீதான பற்றுதலையும் அவரது தேசத்தின் மீது கொண்ட அக்கறை, தேசத்தின் மீது கொண்ட பாதுகாப்பின் செயல்பாடுகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவன். நான் 2018 பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தப்போ நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறதுக்கு பயந்து கொண்டு இருந்த காலகட்டம் அது. வெளியே சொல்லணும்னாலே மிகப்பெரிய ஒரு தயக்கம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கிய ஒரு பெரிய தலைவர் வந்துட மாட்டாங்களா, இந்த பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மத்தியில் புரிய வைக்க ஒரு தலைவன் வந்துவிட மாட்டாரான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த அதே சமயத்தில் வந்தவர் தான் தெய்வத்தால் தந்த வரப்பிரசாதம் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அவர் கட்சியில் இணைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஆன பிறகு கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக அசுர வேகத்தில் வளர்ந்தது. அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அவருடைய நடை, அவர் கட்சிக்காக அவர் கொண்ட அர்ப்பணிப்பு, மக்கள் மத்தியில் கொண்ட அவர் அன்பு, இப்படின்னு பலதரப்பட்ட கோணங்களில் லட்சக்கணக்கான இளைய சமுதாயங்களை பாரதிய ஜனதா கட்சியை மீது பற்றுதலே இல்லாத, அந்த கொள்கையின் மீது பிடிப்பே இல்லாத பல லட்சக்கணக்கான இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இழுத்து உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டது. அப்படி என்னால் அவருக்காக இணைக்கப்பட்ட பல இளைஞர்கள் என்னோடு பயணித்திருந்தாங்க. அண்ணன் அண்ணாமலை ஒருவருக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை புரிந்து கொண்ட இளைஞர்கள் பல பேராக உயர்ந்தார்கள். அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறதுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அவர் மாநில தலைவராக கட்சியில் இணைவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி இருந்ததையும், அவர் மாநில தலைவராக வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததையும், ஒரு மாநில தலைவராக இருந்து மாற்றப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி சரிந்த சரிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். எதற்காக அண்ணன் அண்ணாமலை அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த இளைஞர்களும் பெரும்பாலான தேசப்பற்றாளர்களும் அண்ணன் அண்ணாமலை அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தபொழுது எப்படி இந்த தேசத்தை நேசித்தோமோ அதே போல தான் அண்ணன் அண்ணாமலை அவர்களோடு இணைந்த பிறகும் இந்த தேசத்தை நேசிப்போம். ஏன் அப்படின்னா, இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள், கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே மனதில் கொண்ட நபர்கள், அரசியல் மாற்றத்தை மட்டுமே மனதில் கொண்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை அவர்களோடு தான் இருப்பார்கள். ஏன்னா அவர் தான் ஒரு சிறந்த வெளிப்படையான ஒரு அரசியலை செய்து கொண்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து
மூத்தவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையையும் கொடுத்து அவருடைய அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்றுத்தந்து ஒரு சிறந்த தொண்டர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் அண்ணாமலை அவர்களை சேரும். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்யத்தில் இருந்து விடை பெற்று அண்ணன் அண்ணாமலை என்கின்ற ஒரு புதிய ஒரு பாதையை நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஐயா பாரத பிரதமர் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அளப்பரியது. அதை வார்த்தைகளால் நம்மளால் சொல்லிவிட முடியாது. எப்படி அவர் தேசத்திற்காக அப்படி ஒரு அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல தான் இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இளைஞர்கள் அரசியலில் ஊடுருவ வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எண்ணற்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவருடைய விமர்சனத்திற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம், அக்கா தமிழிசை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இயக்கத்தில் இணைபவர்கள் சுயநலக்காரர்கள் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது அவர் அண்ணாமலையருடைய இயக்கத்தினால் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் எந்த இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கவே இல்லை. ஆனால் விமர்சித்து பேசினார் என்கின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அண்ணாமலை என்கின்ற ஒற்றை ஆளுமைக்காக மட்டும் அவரோடு சென்று நாங்கள் இணையவில்லை. அவர் இந்த அரசியலினுடைய ஒரு மாற்றத்தையும் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய எண்ணத்தையும் அவருடைய தைரியம் மற்றும் அவருடைய சீரிய நோக்கங்களினுடைய அடிப்படையில் அவரால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய நபர்களும் எல்லோரும் அண்ணன் அண்ணாமலையோடு இணைவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முழு மூச்சு முயற்சியிலேயே நாங்கள் அவரை புரிந்து கொண்டோம். அவரோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது தேசத்தை முழு மூச்சோடு வெற்றி பெற செய்வார், விழித்தெழ செய்வார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதனால் சுயநலத்தோடு யாரும் அண்ணன் அண்ணாமலையோடு இணையவில்லை. இந்த தேசத்தை எப்படியாவது ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையோடு ஒரு பொதுநலத்தோடு அண்ணன் அண்ணாமலையோடு இணைந்திருக்கின்றோம். நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பு என்பது குறைவு தான். ஏன் அப்படின்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இணைந்த பொழுது கட்சியில் இணைந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், அவருடைய அரசியலை கண்ட பல கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் தற்பொழுது மீண்டும் அண்ணன் அண்ணாமலையோடு இணைந்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சவாலான காரியம் எது அப்படின்னா, புதியதாக உறுப்பினர்களை இனி சேர்ப்பதோ இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சி பக்கம் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான சூழ்நிலை தான் தற்பொழுது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கப் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் இனி வளருவதற்கு, இளைஞர்களை இணைப்பதற்கு சாத்தியங்கள் குறைவு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இழப்பது என்பது குறைவாக தான் இருக்கும். இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு காலம் கடக்கலாமே தவிர புதிய இளைஞர்கள், புதிய மாணவர்கள் அப்படின்னு சித்தாந்தங்களின் அடிப்படையில் இனி பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இணையக்கூடிய இளைஞர்கள் குறைவாக தான் இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தற்பொழுதைய மாநில பாரதிய ஜனதா கட்சி சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறது. ஆனால் ஒன்று, எங்களுடைய இந்த பயணம் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும் என்றும் அவரோடு இணைந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி, அரசியல் வெளிப்படையான ஒரு அரசியல், அவரோடு இணைந்து நாங்கள் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அவர் வழிகாட்டுதலின்படி இந்த தமிழகத்தையும் இந்த தேசத்தையும் நாங்கள் காப்பதற்கு அயராது உழைப்போம். அண்ணாமலையரோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி.